ரீசெண்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். கிச்சனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு. என்னம்மா புது வீட்டுக்கு வந்தது மாதிரி புதுசு போல் பளபளன்னு இருக்குது எல்லாமே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், பாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு பொருள் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுதான் உனக்கு நீட்டாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. பாட்டிலை கழுவிட்டு பொருள் போட்டு வச்சதுக்கே வீடு இவ்வளோ அழகாக இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. இத்தனைக்கும் அந்த பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன வயசாக இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வாங்கின பாட்டில் தாங்க அது. 1/2 கிலோ 1 கிலோ பாட்டில் தான். அந்த பாட்டிலை வந்து எங்கள் அம்மா இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் வந்து சீரகம், மிளகு, சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாமே அரைச்சி வச்சிட்ருப்பாங்க. எப்பயுமே இருக்கும் அந்த பாட்டிலு. அது ஒரு ஞாபகமாகவே இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து பாட்டிலில் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு அட்டைப்பெட்டிலையும் பிளாஸ்டிக் டப்பாலையும் வருது. நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தீபாவளி, பொங்கல் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கழுவி கொடுப்போம். அப்போ சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா தொலைக்குங்க, உடைச்சிடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்கினது, ஹார்லிக்ஸ் வாங்கினதுன்னு எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. அது எனக்கு அப்போல்லாம் தெரியல. இந்த முறை போனப்போ கழுவி பொருள் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. எனக்கும் இதை பார்க்கும்போது கண்ணாடி பாட்டிலில் பொருள் போட்டு வைக்கணும்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாட்டிலில் பொருள் போட்டு வைக்கணும்னு சின்ன சின்ன பாட்டில் வாங்கிட்டு இருந்தேன் காசு கொடுத்து. ஏன்னா நம்ம எதையாவது மாற்றணும்னு நினச்சா உடனடியாக எல்லாமே வாங்கி மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற்ற முடியும். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாம் காஃபி, டீ குடிப்பாங்க. நான் மட்டும்தான் குடிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் வாங்குகிற பாட்டிலெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு நிறையா பாட்டில் சேகரித்து கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி இந்த சைஸில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னா, மணி பிளான்ட் செடி வைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம பாட்டிலை கழுவுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த சைஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசனை வந்து நான் பொருள் போட்டு வைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் இருக்கிற பாட்டிலெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சன்ரைஸோட பாட்டில் தான் இருக்குது. இதில் 2-3 பாட்டில் மட்டும்தான் ஊறுகாய் வாங்கினது, ஜாம் வாங்கின பாட்டிலு. அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க ஒரு 2-3 பாட்டிலு. அப்படி சேகரித்தது தாங்க இவ்வளோ பாட்டிலும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலெலாம் நல்லா கழுவிட்டு நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் இது. டெய்லியுமே நாம் அந்த பெரிய சம்பளத்துலேருந்து எடுத்து போட்டுட்ருக்க முடியாது. அதனால் இந்த பாட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதிலேருந்து சின்ன பாட்டிலுக்கும் போட்டு வச்சுருப்பேன். நாம் என்ன தான் பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது சில்வர் சம்படம் மாதிரி வாங்கினா கூட நம்ம நாள் பட என்ன ஆகும்னா, நம்ம தேய்க்க அதனுடைய ஷைனிங் வந்து போயிடும். ஆனால் இந்த பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வருஷம் 50 ஆனாலும் உடைக்காமல் வச்சுருந்தோம்னா இது எப்போயுமே புதுசு தாங்க. இது என்னோடய அனுபவத்திலே நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டில் தான் எங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்துச்சு. இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது காற்று போகாமல் இருக்கணும். இது மாதிரி 2 பாட்டில் வந்துச்சு. எங்கள் அம்மா கொண்டு வந்தது, எனக்கு கொண்டு வந்தது நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு பாட்டிலுமே ஒரு ஷேப்பில் நல்லா அழகாக இருக்குது. இப்போ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த 3மே நெஸ்கஃபே கோல்டு காப்பியோட பாட்டிலு. இதில் வந்து நட்ஸு மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 ஒரே மாதிரி இருக்கும். அந்த மூடி வந்து கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். பாட்டில் மேலே டஸ்ட்டு படிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். அந்த டைமில் எடுத்துகிட்டு நாம் கழுவிட்டு பொருள் போட்டு வச்சிட்டோம்னா பாட்டில் எப்போயுமே புதுசாக தாங்க இருக்கும். இந்த பாட்டில் வந்து எனக்கு இன்னொரு சிஸ்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஆனால் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் சொன்ன உடனேயே. இதுவும் வந்து ரப்பர் மூடியாக இருந்தாலும் நல்லா டைட்டாக இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டாக இருக்குது சில்வர் மூடி, அதுவும் அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பொருள் போட்டு வச்சாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து தேன், ஒரிஜினல் தேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து செல்ஃபில் வச்சிடலாம். என்ன ஒன்று, செல்ஃபு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. சிங்கிள் செல்ஃபாக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டிலை வந்து தனித்தனியாக வச்சுட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும். இது என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று பின்னாடி ஒன்று வைக்கிறதுனால மற்றதை நாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும்.
இல்லைனா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம டெய்லியுமே அடிக்கடி எந்த பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நான் முன்னாடி வச்சுருக்கிறேன். சாம்பார் தூள், குழம்பு தூள், அப்புறம் சீரக மிளகு வந்து ரசத்துக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயத்தையும் சீரகத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நான் முன்னாடி வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோலேயே நான் கடைசியாக ஒரு பாட்டில் வைக்கிறேன். அதுதாங்க பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நான் கடையில் எதுவும் வாங்குறதில்ல, நாங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுப்போம். அப்புறம் இந்த லீவுக்கு என்னோடய சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த பாட்டிலெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் நாங்களும் பாட்டிலே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.